இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். அபகூப் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லவே சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது இல்லை. பக்கத்துல ஒரே ஒரு முறை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஒருவேளை தாமதிக்கிறது போல தோன்றலாம், ஆனா அது நிச்சயமாய் வரும், தாமதிக்காது. ஹல்லேலூயா. எப்பொழுது தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? குறித்த காலத்திற்கென்று. நம்முடைய வேதத்துல இந்த குறித்த காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது மிகவும் அழகான ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த குறித்த காலம் என்கிறதான ஒரு வார்த்தை மிகவும் ஆழம் நிறைந்ததான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்முடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். ரோட்டில் நம்ம நடந்து போகும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா நம்மோடு கூட பேசினார்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அவ்வளவு பரவசம். ஏன்னா அது தாமதிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது நிச்சயம் வரும்னு சொல்லி இருக்கிறார். உனக்கென்று ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி எனக்கென்று நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை ஒரே வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ இந்த குறித்த காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குறித்த காலத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வசனத்தை பகுதி பகுதிகளாக சந்து சந்துகளாக துண்டித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ வழக்கமா இந்த குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அது குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மள நினைப்போம், என்னக்கான தரிசனம், என்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த தரிசனம் அது என்னுடைய டைம் லைனின் படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கென்று ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்திற்குள்ளவே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறித்த காலம் நம்மளுடைய கால அளவு அல்ல, கர்த்தருடைய கால அளவு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை உயர்த்துகிறதற்காக அவர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குறித்த காலம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நான் என்ன செய்யணுமாம், காத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலம் அது யார்தான் தீர்மானிக்கிறது? கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு நான் உனக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை கட்டுகிறதுக்கு அவருக்கு தேவையான பணங்கள் இருக்கு. அந்த பணங்கள் இருந்தாலும் அந்த வீட்டை கட்டி அதுல குடியேறுகிறதற்கான அந்த நாளை உண்மையாகவே யாருடைய கரத்துல தான் அந்த நாள் இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த குறித்த காலம் அதை கர்த்தரே ஆளுகை செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் குறித்திருக்கிறதான ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை ஆளுகை செய்கிறவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பிரசங்கி 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. ஆமென். நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. பிடுங்க ஒரு காலம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்மாணிக்கிறவர், தீர்மானம் பண்ணுகிறவர் நம்முடைய சேனைகளின் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அவர் ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்போ காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? எனக்கான ஆசீர்வாதம் நான் நினைத்த காலத்திலேயே வரணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? எல்லாரும் இருக்கிறீங்களா இங்க? ஒரு அல்லேலூயா.
அப்போ எனக்கான ஆசீர்வாதம் நான் நினைச்ச காலத்திலேயே நடந்துடணும். இல்லைன்னா கர்த்தருக்கு எனக்கு ஒரு இழுபறி சண்டை நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும். பார்த்திருக்கிறீங்களா? அந்த சண்டை வந்திருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய காரியம் என்னன்னா, திருமணமாகி முதல் 2 மாசத்துக்குள்ள கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் உள்ள இருக்கிறது வெளியில தெரிஞ்சிடணும். அல்லேலூயா. 3 மாசம் ஆயிட்டுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவான்? ஆயிட்டா என்ன 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 ஒவ்வொரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? 3 நாள் ஃபாஸ்டிங் போடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்குள்ள எனக்கு குழந்தை பிறந்துடணும். என் பிள்ளைக்கு திருமண வயசாயிடுச்சு, இந்த வருஷத்திற்குள்ளவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படிச்சு முடிச்சிட்டேன், கையில டிகிரி சர்டிபிகேட்லாம் வந்துருச்சு. எனக்கு உடனடியா 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு என்ன வந்துடணும்? வேலை வந்துடணும். ஐக்கு இல்லைங்க, வேலையே கிடைக்கல நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நம்ம ஆசைப்படுறோம், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், அதுவும் என் நேரத்துக்குள்ள தரணும். அல்லேலூயா. நான் நினைச்ச நேரத்துக்குள்ள கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைத்திருக்கிறார், அது உண்மைதான். அந்த குறித்த காலம் என்கிறது நம்மளுடைய காலம் அல்ல, கர்த்தர் நமக்கென்று முன் குறித்ததான ஒரு காலம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்போ காலங்கள் எங்க இருக்குதா? கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எங்க வரைந்து வைத்திருக்கிறார்? பக்கத்துல முகத்தை பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கோ இன்டர்வியூக்கோ போறோம்னா, அந்த இன்டர்வியூல ஆன்சர் பண்றதுக்கான கீ பாயிண்ட்டை நம்ம எங்க திரும்ப எழுதி வைப்போம்? கையில எழுதி வைப்போம். நிறைய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போதுங்க, எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்க ஆன்சர் எங்க எழுதி வைக்குதுங்க? கையில எழுதி வைக்கிற முக்கியமான காரியம். அப்போ அந்த கையில எழுதி வைக்கிற ஒரு காரியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை மூடி பத்திரமா பார்த்து கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் உள்ளம் கைகளில் வைக்கணும்? வேற எங்கன்னா வச்சிருக்கலாம், பேக்கெட்ல வச்சிருக்கலாம். யோசித்து பாருங்க, நம்ம கடைக்கு போகும்போது நம்ம சின்ன பிள்ளைங்ககிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து, தங்கம் இந்த பொருளை வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைங்க எப்படி போகும்? 10 ரூபாயை கையில மூடிட்டு என்ன பண்ணும்? கரெக்டா கடைக்கு போயிடும். கீழே கையை திறந்துட்டோம்னா கீழே விழுந்துரும், காசு தொலைஞ்சிரும் சொல்லிட்டு தொலையக்கூடாதுன்னு கையை மூடிக்கிட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த உள்ளம் கைகளில் வைக்கிறது எதை அடையாளப்படுத்தும்னா, ஒரு மனுஷனை பாதுகாக்கிறத அடையாளப்படுத்தும். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். அவர் அப்படியாய் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாய் நேசிக்கிறது போல இன்னொரு காரியத்தை அவர் நேசிக்கிறார். அது என்னன்னா, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப உங்களையும் என்னையும் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கான காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய. பக்கத்துல கைகள் பிடித்து சொல்லுங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான நேரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. குறித்த காலத்திற்கென்று அந்த ஆசீர்வாதத்தை தந்துருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தந்துருவார்னு? எம்மா, உனக்கு தராம யாருக்கு தரப்போறா? என் கேள்வி அதுதான். உனக்கு தராம 3வது மனுஷனுக்கு போய் கொடுத்துருவாரா? ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிறத உனக்குத்தான் கர்த்தர் தருவார். இந்த உலகத்துல மண்ணான மனிதர்கள் நம்மளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மார்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்வீட் பாக்ஸை குடும்பத்துல 4 பேர்னா 4 பேருக்கு பங்கு போடுவாங்க. பங்கு போட்டுட்டு ஒரு பிள்ளை வேலைக்கு போயிருக்கோம், இல்ல ஸ்கூலுக்கு எங்கன்னா போயிருக்குன்னா, அந்த பிள்ளைக்கான பங்கை மாத்திரம் அந்த அப்பா என்ன பண்ணுவார்? தனியா எடுத்து வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வைக்கலன்னா அந்த பிள்ளை வேற மாதிரி மாறிடும். புரியுதா? அவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறியே, எனக்கு தரலைன்னு சொல்லிட்டு அதுக்காக பயந்துட்டு உலக பிரகாரமான ஒரு தகப்பன், இது என் மூத்த பிள்ளைக்கு, இது என் இளைய பிள்ளைக்கு, இது என் மகளுக்கு, இது என் மருமகளுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு வைப்பாங்க. அப்போ அவர்களுக்கென்று கொடுத்ததை ஒருவேளை அந்த பிள்ளை வர தாமதமாச்சுன்னா அதை யாராவது எடுத்து சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அப்பா கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இன்னும் எனக்கு நன்மைகள் நடக்கலையா, இன்னும் எனக்கு திருமணமாய் இத்தனை நாட்கள் ஆகுது, இன்னும் நன்மை நடக்கலையே, நான் எத்தனையோ எக்ஸாம் எழுதுறேன், இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே, நான் எத்தனையோ காரியத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கலையே. பலிபீடத்திலிருந்து சொல்றேன், குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. குறித்த காலத்திற்கென்று
தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ஆண்டவர் எப்படி ஹானர் பண்றாரோ, உங்களை எப்படி கர்த்தர் தம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாரோ, அதே போல காலங்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இதைத்தான் பிரசங்கில வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். போதுமா? அவர் அதினதின் காலங்களை ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் சகலத்தையும் இன்பமாய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இந்த குறித்த காலம் என்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று குறித்த ஒரு காலம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ரைட். 2வது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அபகூப் 2:3வது வசனம். குறித்த காலம் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். போதுமா? அந்த வசனத்தை வைங்க. அது மையமாய் அந்த வசனத்தை வச்சு நம்ம சுத்தி அதிலே தான் வரப்போறோம். சரியா? ரைட். இப்போ குறித்த காலத்திற்கு எது வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன வைக்கப்பட்டிருக்கிறதாம்? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தரிசனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு கிறிஸ்துவனுக்கு தரிசனங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். இப்ப தரிசனம் எப்படிப்பட்டதுன்னா, அது 2 கண்ணை போலயா. முதல் கண்ணு கர்த்தருடைய ஊழியம், 2வது கண்ணு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்கான ஒரு தரிசனம். ஐ மீன், தரிசனம் இல்லாத இடம் அது ஆசீர்வாதமே இருக்காது. வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படியா இருப்பாங்களா? சீர்கெட்டு போவார்கள். அப்போ தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த குறித்த காலம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். அந்த குறித்த காலம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சம்பவம் எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கு திருமணமாகி ஒரு 1-2 மாசம் தான். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஒவ்வொரு நாள் எங்களுடைய வழக்கம் என்னன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு 8லிருந்து 9 மணி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நானும் என்னுடைய மனைவியும் தனியாய் காத்திருப்போம். அந்த ஒரு நாளைக்கான அந்த 1 மணி நேரம் சேர்ந்து இணைந்து ஜெபித்ததற்கு பிற்பாடு தான் நைட்டு டின்னர் இந்த மாதிரியான காரியம். ஒரு நாள் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகுந்த பாரத்தை கொடுத்தார். அப்போ ஊழியம் தொடங்கல. எங்களுடைய ஊழியமே எங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கிறது தான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ அந்த நாள் ராத்திரியில 8லிருந்து 9 மணி வரைக்கும் எங்களுடைய ஜெப அறைக்கு போயிட்டு கதவை போட்டுட்டு நாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறார். நிரப்புன உடனே நாங்க ஜெபிக்கிறோம். இப்படியே ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அழிவிற்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. எங்க சொந்த பந்தங்கள் கூட அழிவிற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு மரித்தாலும் நாளைக்கு பரலோகத்துக்கு போவாங்களான்னா பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுப்பா. எங்களுக்கு உங்களுடைய ஊழியத்தை கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கே உங்களுடைய ஊழிய அழைப்பை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. இன்னைக்கே உங்களுடைய ஊழியத்திற்கான காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்திருங்க ஆண்டவரே. ஒரு ஊழியத்தை எங்களுடைய கரங்களை கொடுங்க. நாங்க உங்களுடைய ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு கூட நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினார். இருள் சூழ்ந்த தேசத்திற்கு எங்களை அனுப்புங்கப்பா. தகப்பனே, உங்களுடைய சித்தம் நிறைந்த கிராமத்துக்கு எங்களை அனுப்புங்கப்பா. ஒருவேளை ஆண்டவர் மிஷினரியா வட மாநிலத்துக்கு போகணும்னு சொன்னாலும் போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். தயவு செய்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. தகப்பனே, எங்களுக்கு வயசாகி 25-26 வயசாயிருச்சு. இன்னும் நாங்க உம்முடைய இருதயத்தை நாங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறோமே. நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கான நன்மைகளை தந்திருக்கிறீங்க. ஆனா உம்முடைய இருதயத்தை நாங்க என்னைக்கையா புரிஞ்சு கொள்ள போகிறோம்? இன்னைக்கே எங்களுக்கு ஊழியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணோம்? நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் முதல் முறையில எங்களோடு கூட பேசின காரியம் என்ன தெரியுமா? காத்திருந்து பலன் அடைவாய். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தோம். இன்னைக்கே ஊழியத்தை கொடுங்கப்பா, இன்னைக்கே எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, இன்னைக்கே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் உனக்கு தரமாட்டேன், ஆனா நீ காத்திருந்து பலன் அடைவாய். பலன் அடைந்ததற்கு பிற்பாடு என்னுடைய ஊழியத்தை தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதுதான் காரியம். இன்னைக்கே எனக்கு நடந்துடணும்,
இன்னைக்கே எனக்கு அற்புதம் நடந்துடணும், இன்னைக்கே எனக்கு காரியங்கள் நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மேல ஹால்ல தான் ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அப்போ ஒரு 4 பேர் தான் அந்த ஆராதனையில கலந்து கொள்ளுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 4 பேர்ல நாங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆராதனை தொடங்கி 1-2 மாசத்துல ஏசப்பா எங்களுக்கு சொந்த இடத்த கொடுங்க. ஞாபகம் இருக்கா அக்கா? ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு சொந்த இடத்த கொடுங்க ஏசப்பா, எங்களுக்கு சொந்த இடத்த கொடுங்க. எத்தனை ஆத்துமாக்களை வச்சுட்டு? 4 ஆத்துமாக்களை வச்சுட்டு. நான் அப்ப யோசிச்சேன், ஆண்டவர் ஏன் தரமாட்டீங்க ஆண்டவரே? நான் எவ்வளவு பாரத்தோட கேட்கிறோம், உங்களுக்காக தானே கேட்கிறோம். அவருக்கு எப்படி எப்படியெல்லாம் ஐஸ் வைக்க முடியுமோ, வார்த்தையில விளையாட முடியும், உங்களுக்காகத்தானே கேட்கிறோம், உங்க ஊழியத்துக்காக தானே கேட்கிறோம். சொந்த இடத்த கொடுங்கப்பா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவர் குறித்த காலம் என்று ஒன்று வைத்திருந்தார். அந்த நேரத்திலே சொந்த ஸ்தலத்தை கொடுத்தார். இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் அப்போ டைல்ஸ் எல்லாம் போடலை, இங்கே உட்காந்துட்டு நான் ராத்திரி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த, ஆண்டவரே நான் சொந்த இடத்த கொடுங்கன்னு 2019-20 கேட்டேன். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறீங்க, ஏன் அப்போ நீங்க தரலைன்னு கேட்கும்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் அப்போ உனக்கு கொடுத்திருந்தேன்னா நீ ஊழியத்தை விட்டே ஓடி போயிருப்பேன். ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன். அன்னைக்கு நீ கேட்ட உடனே நான் சொந்த இடத்த கொடுத்திருந்தேன்னா இந்த ஊழியத்துல வர பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ஊழியமே வேண்டாண்டான்னு சற்ற மூடிட்டு என்ன பண்ணிருப்பேன்? பைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு ஓடி இருப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல உன்னை திடப்படுத்துவேன். இந்த நான் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உன்னை தகுதிப்படுத்துவேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க தானே ஐயா? ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட எனக்கு இதை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, ஏன் இயேசுப்பா இன்னும் தரலன்னா உங்களை திடப்படுத்துகிறதற்காக, உங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக, அவருடைய நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். அப்ப அந்த குறித்த காலம் நம்ம டைம் லைன் கிடையாது, பரலோகத்தினுடைய டைம் லைன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் அவர் விட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நீங்களே ஐயோ போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டார். ஏன்னா தரேன்னு சைன் பண்ணியாச்சு, என்ன பண்ணி தான் ஆகணும்? பெற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரலோகத்துல ஸ்டாம்ப் அடிச்சு பிதாவாகிய தேவன் சைன் போட்டுட்டார், உனக்கென்று தருவேன்னு. அது அந்த நேரத்துல கட்டாயமா உனக்கு தருவார். அல்லேலூயா. அது தாமதிக்காது, அது தாமதிக்கவே தாமதிக்காது. ஹல்லேலூயா. கண்களை மூடி வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. தகப்பனே, நாங்கள் அநேக காரியத்திற்காக காத்திருக்கிறோம் ஐயா, அநேக நன்மைகளுக்காய் காத்திருக்கிறோம் அப்பா. நாங்க எங்க நேரத்துல எங்களுக்கு கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுடைய நேரம் எங்க நேரத்தை காட்டிலும் விசேஷமானது. நீங்க தர நேரம் வரைக்கும் காத்திருக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறதற்கு அப்பா நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அவர் தருவார், அவர் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்? தருவார். 2வது, குறித்த காலத்திற்கு என்று என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னாடி சொன்னேன், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போயிருவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு தரிசனங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் ஒரு மனுஷனை உற்பத்தி படுகிற அந்த நாளிலேயே அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை வைத்து விடுவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் தரிசனம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. எழுந்திருப்போம், வெந்ததை சாப்பிடுவோம், விதி வந்தா சாமம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தரிசனம் இல்லாம ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறதே அல்ல. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையிலே அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக வேர்பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய வேலை என்னன்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு என்ன அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார்னு அந்த ஊழியக்காரன் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து தைரியமாய் சொல்ல முடியும், இந்த இடத்துல இருக்கிற 90% மக்களுக்கான ஒவ்வொரு அழைப்பையும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தரிசனத்தை முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாம என்னத்தான் ஓடினாலும் அந்த ஓட்டத்தில் ஒரு நன்மைகள் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில நான் சபையில அந்த
சர்ச்சு தான் எனக்கு வீடு அப்படிங்கிறது போல என் வாழ்க்கை இருந்துச்சு. திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 5 நாள் சர்ச்சில் தான் இருப்பேன். ராத்திரி 11:30 மணிக்கு தான் சர்ச்சில் இருந்து வருவேன். எனக்கு 2 வீலர் அந்த டைம்ல கூட கிடையாது. அல்லேலூயா. 7 கிலோமீட்டர் போகணும், நடந்து போகணும், 2 கவர்மெண்ட் பஸ் ஏறி போகணும். அந்த சூழ்நிலை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் என்னுடைய இருதயத்துல ஒரு எண்ணம், நான் ஆண்டவருக்காக ரொம்ப பிரயாசப்படுறேன், என்னுடைய ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் நான் ஓடுற ஓட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார், ஏன்னா ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு சிறிய நாட்களுக்குள்ள ஊழியம் அப்படின்னுக்குள்ள எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் நினைச்சதுல அதுதான். ஆண்டவர் என்னுடைய பேரை பரலோகத்துல தூதர்கள் சொல்லும் பொழுது அவர் அழகா சந்தோஷமா சிரிப்பார். அல்லேலூயா. உங்க பேரை சொன்னா சிரிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு நாள் நான் பெருங்குளத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட சாட்டர்டே சர்ச்சுக்கு டைரெக்டாக போகணும். அப்படி போகும்பொழுது ட்ரெயினில் வந்துட்டே இருக்கிறேன். ட்ரெயினில் அப்படி வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த கேபினில் வேறு நபர்கள் இல்லை. என்னுடைய வழக்கம் எப்போவுமே ஆவிக்குரிய பாடலை கேட்டுகிட்டே நான் எந்த ட்ராவலாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அது என்னன்னா, நான் உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு எதிர வெள்ளை அங்கி தரித்து சிகப்பான ஒரு ஷாலை போட்டுட்டு கர்த்தர் எதிரில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவா கிறிஸ்டல் கிளியரா அந்த தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கண்களை மூடிட்டு தூங்கிட்டு வரேன். அந்த தரிசனத்துல எனக்கு முன்பாக கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என் கையை பிடிச்சி இழுத்து அவர் மடியில உட்கார வைக்க பார்க்கிறார். ஆனா நான் என்னை விடுங்க, இந்த சின்ன பிள்ளைங்களை அடம் பிடிக்கும் பாத்தீங்களா, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் இடத்துலயே உட்கார்றதுக்காக பிரயாசப்படுறேன். திடீர்னு ஒரு முழிப்பு விழிச்ச உடனே எனக்கு கை கால்லாம் நடுங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைச்சது யாரு? ஆமா, அழைச்சது கர்த்தர். ஆனா விடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா அந்த தரிசனத்துல சொன்னேன். ஆண்டவர் அவரிடத்துல கேட்ட, ஆண்டவர் என்ன இது, என்ன இப்படி நடக்கு? நான் உங்களுக்காகத்தானே ஊழியம் பண்றேன், நான் உங்களுக்காகத்தானே ஓடுறேன் அப்படின்னு கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கென்று நான் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். நீ தரிசனத்துல ஓடினாதான் எனக்கு பிரியம். நீ ஓடுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஓடக்கூடாது. ஒரு ஓட்ட பந்தய வீரன் அவனுக்கான லைன்ல தான் ஓடணும். ராமன் சொல்றது சரிதானா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ராக்ல தான் ஓடணும். நானும் ஊழியம் பண்றேன், நானும் ஆராதனை நடத்துறேன், நானும் சுவிசேஷம் சொல்றேன், நானும் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல நீ நிலைச்சு நிக்கிறியா? அப்ப தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மாவுக்கு முக்கியம். ஒரு சபைக்கு தரிசனம் என்கிறது மிக 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 முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களிடத்துல யாராகிலும் வந்து உங்களுடைய தரிசனம் என்னன்னு கேட்டா அந்த நபருக்கு சொல்ல தெரியணும், என்னுடைய தரிசனம் இதுதான். ஆண்டவரனை இப்படியாய் அழைத்திருக்கிறார், கர்த்தரனை இதற்காக அழைத்திருக்கிறார், இதுதான் என்னுடைய ஊழியம், இதுதான் என்னுடைய அழைப்பு. அந்த தரிசனத்தை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தரிசனத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். சிம்சோன் என்கிறதான ஒரு பராக்கிரமசாலியை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சிம்சோனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, தரிசனத்தின் பாதையில ஓடாம மனம் போன போக்குல ஓடிட்டு எனக்கு ஜீவ கிரீடத்தை தாங்க ஐயான்னு நிக்கிறது. நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. விளங்குச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க, விளங்கலனாலும் ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. ஆமா, மனம் போன போக்குல ஓடிட்டு நானும் கர்த்தருக்கு என்று ஓடிட்டேன், நானும் ஊழியம் பண்ணிட்டேன், எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுங்க, நான் தரிசனத்துல ஓடிட்டேன். மனம் போன போக்குல ஒரு ஓட்டம். இந்த இடத்துல சிம்சோன் என்கிறதான ஒரு பராக்கிரமசாலி, அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், அவனுக்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருந்தார். அந்த வழியில ஓடுனா தான் சிம்சோனுக்கு என்ன வந்திருக்கணும்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தந்திருக்கணும். ஆனா அவன் ஓடுனது எங்க? தரிசனத்தின் பாதையில ஓடல, மனம் போன போக்குல ஓடிட்டு இருந்தான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா ஐயா? சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் பெலிஸ்தியர்களை முறியடிக்க வேண்டும் என்கிறதான தரிசனம். அல்லேலூயா. ஆனா அந்த சிம்சோன் தெளிலால் மடியில போய் படுத்துட்டு இதுதான் எனக்கு தரிசனம்னு உட்கார்ந்துட்டு இருந்தான். புரியுதா நான் சொல்றது என்னன்னு? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நீ அந்த தரிசனத்துல தான் நிக்கிறியா? சிம்சோன் தன்னுடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம, தன்னுடைய ஆவியை அடக்க அறியாம, அவன் கண்கள்ல குதிரைக்கு கடிவாளம் போடாத போல ஒரு குதிரையை போல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்கெங்கயோ ஓடிட்டு, நான் போய் நிக்கிறேன் அப்படி நடக்குது, நான் போய் நிக்கிறேன் இப்படி நடக்குது. இப்படி இல்லை. அவனுக்கான தரிசனம்னு ஒண்ணு உண்டு. அவன் அந்த தரிசனத்தின் பாதையில ஓடல, கடைசியில தரிசனத்திற்கு காரணமா இருக்கிற கண்ணையே பிடுங்கி போட்டாச்சு.
புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை என்னன்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் தைரியமா சொல்ல முடியும், நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும், பாஸ்டர் என்னுடைய ஊழிய அழைப்பு என்ன நீங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னால தெளிவா சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. முதல்ல நீ முட்டி மோதி நீ கண்டுபிடிச்சுக்க. அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. ஆமா, அப்படிதான். ஒரு ஊழிய அழைப்பை கண்டுபிடிக்கிறது சுலபம் கிடையாது. நம்ம சிஸ்டருடைய பாட்டி ராஜம்மாள் பாட்டி இருக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாட்டி நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க செய்யாத ஊழியம் கிடையாது. ஆனா அவங்களுடைய தரிசனத்திற்காக அவங்க 7 வருஷம் போராடினாங்களாம். 7 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரா, நீ போக வேண்டிய ட்ரெயின் இதுதான்யா, இந்த ட்ரெயின்ல தான் நீ ஏறணும். மாறி ஏறிட்டா எங்க போயிருவோம்? போற வேண்டிய ஊருக்கு போகாம வேற ஊர். இந்த ட்ரெயின் ஏசி கம்பார்ட்மெண்டா இருக்குப்பா. இந்த ட்ரெயின் சுத்தமா புதுசா இருக்கு. இந்த ட்ரெயின்ல ஏறினா நல்லா இருக்கும், ட்ரெயின்ல ஏறினா சொகுசா இருக்கும், ஆனா முடிவு கசக்கும். ஆமா தானே? நான் சொல்றது சரிதானே? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய தரிசனம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளணும். சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பெலிஸ்தீர்களை முறியடிக்கணும். ஆனா அவன் அந்த தரிசனத்தின்படி ஓடலை. கடைசியில் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அந்த தரிசனத்தை முதல்ல நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். எனக்கான தரிசனம் என்னையா? என் சபைக்கான தரிசனம் என்னையா? நான் என்ன காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் என்ன காரியத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கப்பா. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அந்த தரிசனத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, அதற்கப்புறம் உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வேகமும் அது வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ குறித்த காலத்திற்கு எது வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த வசனத்துடைய அடுத்து, அந்த தரிசனத்துல நீங்களும் நானும் நிற்கிறோமா? இன்னைக்கு தரிசனத்தை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு தரிசனத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கான அழைப்பு இதுதான் ஐயா, நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த காரியத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு 100க்கு 100 வித் கன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு அந்த தரிசனத்துல நான் நிக்கிறேனா நிக்கலையான்னு நமக்கே எப்ப தெரியுமா தெரியும்? அது முடிவிலே விளங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது முடிவிலே விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சவுலை அழைத்தார். சவுலை எதற்காக அழைத்தார்னா, நீங்களே சொல்லுங்க, சவுலை எதுக்கு அழைச்சாரு? எந்த ஊருக்கு? எந்த ஊருக்கு ராஜாவா சவுல் அழைச்சாரு? இப்ப நான் யாராவது பேரை சொல்லி எழுப்பி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். கேட்டுருவோமா? அல்லேலூயா. சரி, நானே சொல்லிடுறேன். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுமை செய்கிறதற்காக கர்த்தர் சவுலை அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சவுலுக்கான தரிசனம் என்ன? பென்யமீன் கோத்திரத்துல பிறந்த தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த சவுல் மூளைக்கு தலைக்கல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் இருக்கிற ஒரு தரிசனம். அல்லேலூயா. அந்த தரிசனத்திற்காக கர்த்தர் சவுலை தேர்ந்தெடுத்தார். 2 வருஷம் போச்சு. தரிசனத்தை சவுல் தெரிஞ்சுக்கிட்டார். என்னுடைய தரிசனம் ராஜாக்களுடைய தரிசனம்னு சவுல் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனா அந்த தரிசனத்துல 2வது வருஷத்திலேயே அவர் தரிசனத்தை விட்டு விலகிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா 2வது வருஷமே தரிசனத்தை விட்டு விலகிட்ட அந்த சவுலுக்கு நான் விலகிட்டேன்னு தெரிஞ்சுதான்னா இல்ல, 40வது வருஷத்துல தான் தெரிஞ்சது நான் தரிசனத்தை விட்டு இழந்துட்டேன், விலகிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தரிசனத்தை நம்ம தெரிந்து கொள்ளுகிறது பெரிய காரியங்கள் தான். தெரிஞ்சு கொண்டதுக்கு பிற்பாடு அந்த தரிசனத்துல நிலைச்சு நிக்கிறதுக்காக நான் என்னை சோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் தரிசனத்துல நிக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பாதையில நான் நடக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை முழு உள்ளத்தோடு நான் செய்யறேனா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது வருஷத்திலேயே அவன் தரிசனத்தை விட்டு மாறிட்டான். முதல் நாள் தரிசனத்துல 100க்கு 100 செட் ஆகிறது போல உட்கார்ந்த சவுல் முதல் வருஷம் 100க்கு 100 ஊழியத்தை நிறைவேற்றினார். தரிசனத்துல நின்னாரு. 1.5 வருஷம் தரிசனத்துல நின்னாரு. 2வது வருஷம் முடிவுல அவருக்கே தெரியல, தரிசனத்தை விட்டு விலகிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு தெரிந்தது 2வது வருஷத்திலேயே அவன் தரிசனத்தை விட்டு விலகிட்டான்.
ஒரு மனுஷன் தகப்பன் தனக்கு தந்த தரிசனத்தை விட்டு விலகுறான்னா நடக்கிற காரியம் என்ன? இந்த வார்த்தையை சொல்ல என்னுடைய இருதயம் நடுநடுங்கிறது. தேவ ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் இந்த பிள்ளைக்கு நடந்துடவே கூடாது. நம்ம நிறைய முறை சொல்லுவோம்ல, எனக்கு நடந்த பிரச்சனை என் எதிரிக்கு கூட நடக்க கூடாது. சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? எது எதிரியே இல்லாதது போல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சுத்தி சுத்தி பார்த்தா 360 டிகிரி நமக்கு யார் தான் இருக்கிறா? அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், பாஸ்டர் எனக்கு வந்த பிரச்சனை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நம்ம அப்ப அந்த பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம். ஆனா அந்த பலிபீடத்துல இருந்து என்னால தைரியமா சொல்ல முடியும், ஒரு மனுஷனுக்கு நேரிடவே கூடாத ஒரு ஆபத்து என்னன்னா, பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல இருந்து விலகிடக்கூடாது. இன்னைக்கு 100ல எத்தனையோ மெஜாரிட்டியான சதவீதமான கிறிஸ்துவர்கள் அவர்களிடத்திலே ஆரம்பத்திலே ஆதியில இருந்த பரிசுத்த ஆவியானவர் விலகி அவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டார். ஆனா இன்னும் அந்த ஆத்துமாக்கு தெரியல, நான் ஆண்டவருடைய பாதையில தான் நடக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சவுலுக்கு 2வது வருஷமே பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டார். ஆனா அவனுக்கு 40வது வருஷத்துல தான் தெரிஞ்சது, அவனுக்கு நடுவுல தெரியல. அதே போல இன்னும் நான் அந்நிய பாஷை பேசுறேன், இன்னும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன், இன்னும் பிசாசுகளை துரத்துகிறேன், இன்னும் கட்டுகளை உடைக்கிறேன். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் தரிசனத்துல நிற்கும் போது மாத்திரம்தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம கூட நிற்பார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு சம்பவம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு. குறும்பூர் பட்டணத்துல ஊழியத்துக்கு போகும் போல ஒரு வாலிப தங்கச்சி, அவங்கள பாளையங்கோட்டையில இருந்து கூட்டிட்டு வருவோம் நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த பாளையங்கோட்டையில இருந்து கூட்டிட்டு வரும் பொழுது அந்த மகளுக்கு மாத்திரம் உண்மையை சொல்றேன், 3 மணி நேரம் நான் போராடி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. 10 மணிக்கு ஆராதனை தொடங்கும், 1 மணிக்கு ஆராதனை முடியும். 4 மணி வரைக்கும் அந்த மகளுக்கு மற்ற எல்லாரையும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபையில விடுதலை பெற்றுட்டு அந்த பிள்ளைக்கு மாத்திரம் 3 மணி நேரம் 4:30க்கு தான் முடியும். எனக்கு ட்ரெயின் 4:55க்கு. அல்லேலூயா. முடிச்சிட்டு அரக்க பறக்க சாப்பாடு அள்ளி போட்டுட்டு பேகை போட்டுட்டு வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுவேன். அங்கிள் பின்னாடி இருந்து கொண்டு வந்து விடுவாங்க. அந்த நேரத்துல அந்த மகளுக்குள்ள இருந்து பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு காரியம் சொல்லுச்சு. என்னன்னா, நீ எங்க இருந்தோ வந்து இவ்வளவு ஆட்டம் ஆடுறல, உன் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார், அவரை மட்டும் கொஞ்சம் போ சொல்லிட்டு என் முன்னாடி இந்த ஆட்டத்தை ஆடு, உன்னை நான் லபக்குன்னு வாயில போட்டுப்பேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம கூட அவர் இருக்கத்தான் நமக்கு மதிப்பு. அவர் இல்லைன்னா நான் ஊழியம் பண்ண முடியும், இயேசு இல்லைன்னா நான் பிசாசு துரத்த முடியும். ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறா. கொடுத்துட்டானா எடுக்க மாட்டாரியா? மனுஷன் தான் கொடுத்துட்டானா கேட்பான், ஐயா கொடுத்தல, எங்க 500 ரூபாய் கேட்டல, கொடுத்தல, எப்ப தருவேன்? நான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கொடுத்துட்டார்னா அவருக்கு கேட்க தெரியாதுங்க. உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை தருவேன்னு எழுதிட்டார்னா அதை ரிவர்ஸ் எடுக்க அவருக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் இருக்கத்தான் தரிசனம் மெருகேற்றப்படும். ஒருவேளை அந்த ஓட்டத்துல அந்த தரிசனத்துல நம்ம நிக்காம மனம் போன போக்குல இந்த சிம்சோனை போல தெளிலாளுடைய மடியை தேடி போனோம்னா வல்லமை இருக்கும், பராக்கிரமம் இருக்கும், வாசல் நிலக்கால பிடுங்கிட்டு போய் மலைக்கு மேல வைக்கிற அளவிற்கு அதிகாரம் இருக்கும். ஆனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப ஒரு மனுஷனுக்கு தரிசனம் முக்கியம், ஒரு கிறிஸ்துவனுக்கு தரிசனம் ரொம்ப முக்கியம், ஒரு ஊழியனுக்கு தரிசனத்துல நிற்கிறது மிக 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 முக்கியம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய தரிசனத்துல நிக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த தரிசனத்துல நான் நிக்கிறேனா நிக்கலையான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாளும் இந்த அழிஞ்சு போற மண்ணுக்கு இரையாய் போகிற இந்த சரீரத்தை 6 மாசத்துக்கு ஒரு தடவை 40 வயசு தாண்டிட்டேன்னா 6000 ரூபாய் செலவு பண்ணி அப்போலோல போய் நிக்கிறான். பிபி கரெக்டா இருக்குதா? சுகர் கரெக்டா இருக்குதா? பல்ஸ் ஏறுதா? கோடு மேல வருதா? கோடு கீழே போதா? எல்லாம் சரியா இருக்கா? மூச்சு விட முடியுதா? சளி இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? எதுவுமே இல்லை. பைப் லைன்ல உள்ள நரம்புல ஏதாவது பிளாக் இருக்கா? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, இத சோதிச்சு பாக்குறாங்க, ஆராய்ந்து பாக்குறாங்க. ஆனா ஒரு ஊழியக்கார பிள்ளைகள், ஆவிக்குரிய சபை, நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனத்துல நிக்கிறோமான சோதிச்சு பாக்குறது இல்லை.
அல்லேலூயா. தயவா நான் சொல்றேன், தரிசனம் ரொம்ப முக்கியம். நீங்க எதை வேணாலும் இழந்துருங்க, தரிசனத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. தெளிவா புரியுதா உங்களுக்கு? எதை வேணாலும் நம்ம இறக்கலாம், ஆனா தரிசனத்தை மாத்திரம் இழந்துடவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் இதுவா? முதல்ல உங்களுக்கு தரிசனம் தெரிஞ்சிட்டா, சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறியா, உன் தரிசனத்தை எதுக்காகவும் இழந்துடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறியா, எதுக்காகவும் அந்த ஊழியத்தினுடைய தரிசனத்தை இழந்துடாது. அந்த தரிசனத்துக்காக நீ எதை வேணா இழந்துரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பேதுருவை பார்த்து, ஆண்டவரே உங்க நாமத்தினால நாங்க எல்லாத்தையும் இழந்தோமே. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலத்தையும் இழந்த, 1க்கு 100 தனியா நான் உனக்கு தருவேன், இம்மையிலையும் தருவேன், மறுமையில நித்திய ஜீவனையும் தருவேன். என் நாமத்தினால நீ இழந்துட்டல்ல, ஆனா எதுக்காகவும் தரிசனத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. பக்கத்துல ஒரே ஒரு முறை கரங்களை பிடிச்சி முகத்தை பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, உங்க தரிசனத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. அந்த தரிசனம் தாயா ஒரு மனுஷனை, தரிசனமா இருக்கிறவனை ஆசீர்வாதமான வயல்வெளியாய் மாற்றும். அல்லேலூயா. ஒரு பூமியில தரிசனம் வந்துருச்சுன்னா அந்த தரிசனம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? அந்த பூமி ஆசீர்வதிக்கும் தெரியுமா? உங்களுக்கு மேல தரிசனம் இருக்கு. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துகிற ஒரு ஊழியனாய், தேவ ஊழியனாய் நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு சிரசிலையும் தரிசனம் இருக்கு. ஐயா உன் மேல தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் என்னன்னு தெரிஞ்சுக்க. அந்த மனம் போன போக்குல வாழ்ந்து என்ன இப்படி 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 எனக்கு இந்த கவலை, இந்த கஷ்டம், இந்த கசப்பு, தரிசனத்தை மாத்திரம் விட்டுறாது. கசப்பு யாருக்கு தான் ஏன் வரல? புரியுதா? சூறை செடி கீழே சுருண்டு படுத்தவனுக்கும் கசப்பு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் 2 தடவை தட்டினார், தட்டி எழுப்பி தரிசனத்தை புதுப்பிச்சு கொடுத்தார். கர்த்தர் தட்டினாரு, அவன் ஓடுனான். 40 நாள் அந்த பலத்துல ஓடுனான். புரியுதா? அப்ப தரிசனம் இல்லாம ஒரு சில நேரத்துல கசப்புகள் வரும். தரிசனத்திற்கு விரோதமாய் ஒரு சில நேரத்துல பிசாசு கலைகளை விதைப்பான். ஆனா அந்த தரிசனத்துல மாத்திரம் நிலைச்சு நின்றுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்துல நிலைச்சு நிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த தரிசனத்துல நான் ஒவ்வொரு நாளும் நிலைச்சு நிக்கிறேனான்னு என்னன்னா ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். அதற்கு ஆதாரமாய் சங்கீதம் 139 அதிகாரம் 23-24 வசனம் 23-24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? இந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, இஸ்ரவேலின் 2வது ராஜாவாகிய தாவீது சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியின் பாதையிலே என்னை நடத்தும். தாவீது ராஜாவான உடனே அவன் பார்த்திருப்பான், ஏயா சவுலை பார்க்கல நான் பெரியவனா, சவுலை பார்க்கல நான் பராக்கிரமசாலியா, சமஸ்த இஸ்ரவேலர்களுடைய தலைகள் சவுலுடைய இந்த தோளு கீழே தான் இருக்கு, அவ்வளவு உயர்ந்தவன், அவ்வளவு பராக்கிரமசாலி, அவனை காட்டில எந்த அளவுக்கு நான் பெரியவனாயிட்டேன், அவன் எவ்வளவு பெரியவன், அவனை தள்ளி விட்டுட்டார். என்ன வச்சிருக்கிறாருன்னா, எதனால அவன் விழுந்தான்? அவன் தரிசனத்துல உட்கார்ந்தான். ஆனா அவன் தரிசனத்துல நிக்கிறானா நிக்கலையான ஆராய்ந்து பார்க்கல, அவன் விழுந்துட்டான். உடனே தான் இந்த இடத்துல தாவீது சொல்றார், தேவனே தரிசனத்தை நான் கரெக்டா ஃபாலோ பண்றேனா இல்லையான்னு என்ன நீங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த வசனத்தை வாசித்தங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க, தேவனே தரிசனத்துல என்ன நடத்துங்க. தேவனே நான் தரிசனத்துல நிலைச்சு நிக்கணும். அல்லேலூயா. பார்க்கிறார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டோ. யாருக்கு வேதனை உண்டாக்குற வழி? கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரு வழி. அப்பா நான் தரிசனத்துட்டு விலகுனா முத வேதனை அவருக்கு, 2வது வேதனை எனக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல சவுல் தரிசனத்தை விட்டு விலகினார், கர்த்தர் பரலோகத்திலிருந்து சந்தோஷப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷப்பட்டிருப்பாரா? சாமுவேல்
எத்தனை வருஷம் தெரியுமா துக்கித்திட்டு இருந்தாரு? சாமுவேல் தான் சவுல் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், சாமுவேல் சவுல் அபிஷேகம் பண்ணினார். அவன் 2 வருஷத்துல என்ன ஆயிட்டான்? தரிசனத்தை இழந்துட்டான். அப்போ சாமுவேல் அதற்காக துக்கித்து கொண்டிருந்தார். 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எத்தனை நாள் நீ துக்கித்து கொண்டிருப்ப? எத்தனை நாள் அவன் துக்கித்து கொண்டிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் சொல்லுங்க பாப்போம். 23 வருஷம் அவர் துக்கித்து கொண்டிருந்தார். வேதத்துல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆண்டவருடைய தரிசனத்துல நின்ன ஒரு மனுஷன் தவறி போயிட்டான். ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய சாமுவேல் 23 அரை வருஷம் துக்கித்து கொண்டார். ஏன்னா அவன் புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த நேரத்துல தாவீதுங்கிற ஒருத்தர் உலகத்திலேயே பிறக்கலைங்க. தாவீது 17வது வயசுல தான் அபிஷேகத்தை சுமந்து கொள்ளுகிறான். இப்ப எத்தனை வருஷம் அவன் துக்கித்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. 23.5 வருஷம் ஒரு மனுஷனே துக்கப்படுறான்னா அவர் எத்தனை ஆண்டு துக்கப்படுவார்? புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்திலிருந்து நம்ம வழி விலகணும்னா ஆண்டவர் நித்திய காலமாய் துக்கப்படுவார். அதனாலதான் தாவீது தெளிவாய் எழுதுகிறார், என்னை சோதித்து பாருங்கப்பா. நான் பாதையில நடக்கிறேன்னா வெளிப்பிரகாரமா தெரியும், பைபிளை எடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு போற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையாவே ஆதி நிலைமையில இருந்த அந்த அழைப்பு உனக்குள்ள இருக்கா? ஆண்டவர் உன்னை ஆதியில அழைச்ச அந்த அழைப்பிற்கு நீ இன்னும் பாத்திரவானா நிற்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிறார், அந்த ஆதி நிலையில நீ கொண்ட அந்த அன்பு இன்னும் உன்னுடைய இருதயத்திலே பச்சை பசேர் என்ற செழிப்பா இருக்கிறதா? இன்னைக்கு சவுலை போல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. தயவாய் சொல்றேன், தரிசனத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தரிசனத்துல நடங்க. நடக்கிறது பெருசு இல்ல. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் தரிசனத்துல நிக்கிறேன்னு சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தரிசனத்துல நான் நிக்கிறேன்னு சோதிச்சு பாருங்க. அந்த ஆபகு வாசிக்க கேட்கலாமா? 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது என்ன பண்ணாது? சொல்லுங்க. பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. சரி, உங்களிடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அன்பாய் இருக்கிற ஒரு நபர் உங்ககிட்ட பொய் சொன்னது உண்டா? சொல்லியிருக்காங்க தானே? சொல்லாத மாதிரியே. சரி, நீங்க யாருக்காவது பொய் சொல்லியிருக்கிறீங்களா? ஆமா. இந்த உலகத்துல நம்மை பேணி பாதுகாத்து பராமரிக்கிற நம்முடைய பெற்றவர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இனச்சன பந்துகள் எல்லாரும் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வேதத்துல முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். இதை நீங்க படிங்க. படிச்சுட்டு வந்து பாஸ்டர் ஏசப்பா பொய் சொல்லி இருக்கிறார்னு ஏதாவது ஒரு இடத்துல வசனம் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா இன்னைக்கு சொல்றேன், இந்த ஊழியத்தை விட்டு நான் போயிடுறேன்யா. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார்னா அவர் பொய் சொல்லவே மாட்டார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அவர் சொல்லிட்டார்னா செஞ்சே தீருவார். அல்லேலூயா. அது அந்த உலகத்துல இல்லைன்னாலும் அதை உருவாக்கி கர்த்தர் தருவார். உலகத்துல இல்லைன்னாலும் என் பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் உருவாக்கி தருவேன். அவர் உருவாக்குகிறதுல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உருவாக்குகிற யெகோவா சிட்கேனோ. அவர் உருவாக்குகிற கர்த்தர். அது இல்லை, இப்போ இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவர் சொல்லிட்டார்னா அவர் செஞ்சிருவார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ரைட். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிரு. பக்கத்துல கைகளை பிடிச்சு இன்னொரு தடவை சொல்லுங்க, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அல்லேலூயா. சொல்லிட்டார்னா நிச்சயமா செஞ்சிடுவார். சொல்லிட்டாரா? உங்ககிட்ட சொல்லிட்டாரா? முதல்ல சொல்லணும்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அவர்கிட்ட கேட்கணும்னா அவர் பாதத்துல உட்காரணும். இந்த வேதத்தை திறந்து கர்த்தருடைய சத்தத்தை ருசி பார்க்கணும். அவருடைய பாதத்துல உட்காரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டார்னா அவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். 4வது, அது தாமதித்தாலும் நீ என்ன செய்யணுமா? என்ன பண்ணணுமா? காத்திரு. அந்த வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் என்ன பண்ணணுமா? காத்திரு. தானியேல் புத்தகத்துல தானியேல் முழங்கால் படியிடுகிறார். தானியேல் புக் எடுக்க வேண்டாம், சும்மா நான் சொல்றேன், கேளுங்க, கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். தானியேல் ஜெபத்திற்காக முழங்கால் படியிடுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், தானியேலை முட்டி போட்டுட்டான்.
அவன் எனக்கு பிரியமான புருஷன், அவன் என்ன கேட்கிறானோ அவன் பிளாங்க் செக் அவன் கையில கொடுக்கிறது போல என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருன்னு பிதா என்ன பண்ணிட்டார்? சாங்ஷன் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சாங்ஷன் பண்ணிட்டார். கர்த்தர் அடுத்த வேலையை பார்க்க போகிறார். போகும் பொழுது இன்னும் இந்த தானியேல் என்ன பண்றான்? முழங்கால விட்டு எந்திரிக்கல. ஏன் எந்திரிக்கல? கர்த்தர் சாங்ஷன் பண்ண அந்த ஆசீர்வாதம் தானியேல் கையில இன்னும் வந்து சேரல. அது சேராததுனால தானியேல் என்ன பண்றார்? இன்னும் வரல, இன்னும் ஏன் ஜெபம் கேட்கப்படல, இன்னும் ஏன் ஜெபம் கேட்கப்படல. ஆனா உண்மை சொல்றேன், அவனுடைய ஜெபம் அவன் முழங்கால் படி போட்டு அவன் ஜெபம் தன்னுடைய தொண்டை குழியில இருக்கும் பொழுதே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்ல முடியும், உண்மையான கிறிஸ்துவனுடைய முழங்கால்கள் முடக்கப்பட்டு அவனுடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகள் வாக்கியங்கள் தொண்டை குழியில இருக்கும் பொழுதே பரலோகம் அந்த இடத்துல இருந்து பதில் கொடுத்துரும். நீ வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ணாளுடைய வார்த்தை வெளியில வரல, தொண்டை குழியில இருந்துச்சு, கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு உன் தொண்டை குழியில இருந்தாலே கர்த்தர் பதில் கொடுப்பார். அதுக்கு நீ உண்மையுள்ள ஒரு பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. உன் இருதயம் உண்மையுள்ள ஒரு இருதயமாய் மாறணும். ஒரே ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ரைட். ஆனால் அவன் எந்திரிக்கல, முழங்கால் படி போட்டுட்டே இருக்கான். கர்த்தர் பார்க்கிறார், என்னடா ஆச்சு, இன்னுமாடா ஜெபம் பண்ற? கொடுத்துட்டனடா. உடனே மீகாவேல் அனுப்புகிறார். மீகாவேல், நான் கேப்ரியலை அனுப்புனேன், அவன்கிட்ட கையில பதில் கொடுத்து அனுப்பினேன். போய் என்ன பண்ணு, கேப்ரியலை விடுதலை ஆக்கி கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் சேரு. உடனே அதே போல வரான். வந்து பார்க்கும் பொழுது வானமண்டலத்தினுடைய வல்லமைகள் கேப்ரியல் அப்படியே கையை காலை கட்டிட்டு இப்படி நிக்க வச்சுட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கேப்ரியலுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, கேப்ரியலுக்கு நற்செய்தியை மாத்திரம் தான் சொல்ல தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே மீகாவேல் வருகிறார், யுத்தம் பண்ணுகிறார், கேப்ரியலை அனுப்புகிறார். பதில் வந்தது. பதில் வந்ததற்கான 21 நாள் தாமதமானது. அல்லேலூயா. அந்த 21 நாளும் தானியேல் என்ன தெரியுமா பண்றான்? முழங்கால்ல நிக்கிறான். இன்னைக்கு 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை வரலையா? முழங்கால்ல நில்லு, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமா, ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்துக்கிட்ட போய் நிக்காதே, கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. ஏன்னா அவரே ஐஸ்வர்யத்தை தருகிற நல்ல தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. புரியுதா? எங்கேயும் போவாத, பணத்தை செலவு பண்ணாத, ஆண்டவருடைய பாதத்துல காத்துரு. அல்லேலூயா. தானியேலுக்கு செஞ்சாருல்ல, ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? என் கேள்வி அதுதான். உனக்கு ஒரு தாமதம் வருதா? தானியேலுக்கே செஞ்சிட்டார்ல, ஏன் உனக்கு செய்ய மாட்டார்? செய்வாரா மாட்டாரா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு, ஆமா, ஒரே லைன்ல முடிச்சோம், விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இன்னைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழகாய் அழைத்தார். எப்படி அழைச்சார் தெரியுமா? நல்ல நயம் காட்டி அழைத்தார். எடுத்து வாசிக்கல 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஸ்தோத்திரம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நான் ஒன்னு சொல்லவா? ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசுங்க. எத்தனை வயசு? 75 வயசு. ஆனா ஆபிரகாமு கிட்ட இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. அவன் அஸ்தரோத் பாகாலுடைய சிலைகளை செய்யறதுல கை தேர்ந்தவன். அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல அவனை போல சிலை செய்ய ஒரு மனுஷன் கிடையாது. அவனை போல விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு தெரியுமா? சாரால கல்யாணம் பண்ண தெரியுமா? நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 40 வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆச்சான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப 75 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? நல்ல சொத்து சுகம் இருந்துச்சு. 75 வயசு வரைக்கும் எப்படி வாழ்ந்தான்? ஆசீர்வாதமா வாழ்ந்தான். 75 வயசு வரைக்கும் எப்படி இருந்தான்? தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம ஒரு சீமான போல வாழ்ந்தான். அல்லேலூயா. ஆனா எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? எத்தனாவது வயசுல ஆண்டவர் பேசுறாரு? நடுவுல எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? 35 வருஷம் குழந்தை இல்ல. அந்த குழந்தைக்காக அவன் காத்திருக்கிறதுனால தான் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துடைய முற்பகுதியில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லி அழைக்கிறார். வாசிங்க அதை பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. போதும். ஆபிரகாமுடைய மனசுல இருந்த ஒரு காரியம் என்ன? நான் பெரிய ஜாதியாகணும். நானும் சாராலும் இப்படியே அழிஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லா நன்மைகளும் இருக்கு. ஆனா குழந்தை இல்லை. 35 வருஷமா நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத மருத்துவன் இல்ல, எல்லா கிட்டையும் போயிட்ட. 35 வருஷமா குழந்தை இல்ல. கர்த்தர் அதை பார்த்தார். அடைச்சது யாரியா? அவர்தான் அடைச்சது. 35 வருஷமா அடைச்சு வச்சுட்டு கரெக்டா 35வது வருஷத்துல ஆண்டவர் சொன்ன மொத்த வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்கு அடுத்து வாசிங்களேன். உன்னை ஆசீர்வதித்து. இல்லம்மா, 12வது வசனத்திலேயே வாசிங்க. அதுக்கு அடுத்து
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்துங்கிற ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையில ஆல்ரெடி இருக்கு. அவன் ஆசீர்வாதமானவன் தான். ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமானவன் தான். அடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவன் கல்தேயர் பட்டணத்துல பெருமை உள்ளவன்யா. கல்தேயர் பட்டணத்துல அவனுடைய வீடுனாலே எல்லாரும் பயந்து நடுங்கிற ஒரு இடம். அவனுடைய தேசத்திற்கே அவன் அதிகாரியா இருக்கிறான். அப்பேற்பட்டவன். அப்ப அவன் பெரிய ஜாதியா தான் இருந்தான். மன்னிக்கணும், அவன் ஆசீர்வாதமா தான் இருந்தான். அவன் நல்ல பெருமை உள்ள ஒரு வாழ்க்கையை தான் இருந்தான். ஆனா அவன் கிட்ட இல்லாதது என்ன? குழந்தை இல்லை. அதனால தான் ஆண்டவர் முறை ஆபிரகாமை கூப்பிடும் போது நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன், அந்த குழந்தைகள் பெரிய ஜாதியா இருக்கும். அல்லேலூயா. அத சொன்ன உடனே தானையா அப்பா வீட்டை விட்டுட்டு ஓடி வந்தான். அத சொன்ன உடனே தானையா தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தான். ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒன்னை தருகிறவர் அவர். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்ல முடியும், உன்கிட்ட இல்லாதவைகளை கர்த்தர் தருவார். இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். ரேபா சந்தர ஹலதரிபிலி தரகுனா. இன்னும் 7 வாரத்துல உன் வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். பலிபீடத்திலிருந்து சொல்ற வார்த்தை, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ரபா ஷேதே ரிமானா ஷகலதரபுலதரபுனா. அவன் கிட்ட இல்லாதவைகளை கர்த்தர் சொன்னார், பெரிய ஜாதியாக்குவேன். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்தான். ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இனத்தை விட்டுட்டு வந்தான். ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் தேசத்தை விட்டுட்டு வந்தான். அல்லேலூயா. வந்துட்டு 75வது வயசுல நடக்க ஆரம்பிச்சான். 75ல இருந்து 85 வயசு வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். ஒரு சில திருகள்லாம் 10 வருஷம் ஒழுங்கா இருக்கும், 11வது வருஷம் கிறுக்கு பிடிச்சிரும். புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? 10 வருஷம் ஒழுங்கா இருந்தான். 11வது வயசுல, அதாவது வருஷத்துல 86வது வயசுல, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாராளமா இருக்காங்க பாத்தீங்களா வீட்டம்மா. நிறைய பேருக்கு விஷமே வீட்டம்மா தான். பலிபீடத்துல பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கார பெண்ணாகிய ஆகார தூக்கி உள்ள நுழைச்சு விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஆகார் மூலியமா தான் நிறைவேற போகுதுன்னு ஒரு வார்த்தையை சொருகி இருப்பாங்க. பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? ஆமா, நல்ல தலையாட்டு நம்மள ஓகே குடு. அடுத்த வருஷமே யார் பிறந்துட்டா? அவன் துஷ்ட மனிதன் ஆனா. நான் சொல்லவா, அவன் தரிசனத்துல 75ல இருந்து 85 வரைக்கும் தெளிவா நின்னாயா. தரிசனத்துல நின்னா 85 வயசு முடிஞ்ச உடனே கிறுக்கு பிடிச்சிட்டு இஸ்மவேல் உண்டாக்கப்படுகிறதற்கு அவன் காரியமா இருந்தான். இஸ்மவேல் துஷ்ட மனிதனா இருந்தான். அதற்கு அப்புறம் ஆண்டவர் 13 வருஷம் ஆபிரகாம் கிட்ட பேசுறதே கர்த்தர் விட்டுட்டார். ஒவ்வொரு நாளும் தோள் மேல கைய போட்டு, எப்படி தெரியுமா தங்க, இங்க வா பாப்போம், வேகமா ஓடி வா பாப்போம், டைம் 10:30 முடியல கேட்டுருவாங்க. ஆமா, அங்க தெரியுதா நட்சத்திரம் தெரியுதா? ஆமா, அப்படியே பீச்சுக்கு கூட்டு போயிருப்பார். இங்க பத்தியா மண்ணு தெரியுதா, எடுத்து குனிஞ்சு எடு பாப்போம், எடு பாப்போம், ரைட், அது என்ன பாப்போம், முடியுமா? முடியாது. அப்போ தாங்க ரைட். அவ்வளவு அன்பா ஐக்கியமா சகோதரனா பழகுன அந்த கர்த்தர் ஆபிரகாமை விட்டு விலகி போனதுக்கு காரணம் அவன் தரிசனத்துல நிக்கல. 86வது வயசுல அவன் கூட பேசுறத நிப்பாட்டின கர்த்தர் 99வது வயசுல தான் கர்த்தர் அவன் கிட்ட வந்து பேசுறார். 99வது வயசுல பேசிட்டு என்னமா சொல்லணும்? நீங்க ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு நபரை பார்த்துட்டீங்கன்னா என்னதான் சொல்லுவீங்க? இப்ப நானே உங்ககிட்ட கேட்கிறேன், நான் இப்ப குறும்பூருக்கு போயிட்டு நான் வரேன், அடுத்த வெள்ளிக்கிழமையே வந்துருவேன், ஏன்னா வெள்ளிக்கிழமை ஹீலிங் சர்வீஸ் இருக்கு. வந்த உடனே நீங்க என்ன கேட்பீங்க? ஐயோ வந்துட்டாரு. என்னையா கேட்பீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க என்னையா கேட்பீங்க? நீங்க 10 நாள் வரை லீவ் சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்க என்ன கேட்பீங்க? நான் என்ன தெரியுமா கேட்பேன் உங்களை பார்த்து? ஐயா 10-15 நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, சௌக்கியமா ஐயா? எனக்கு என்னையா எடுத்துட்டு வந்தீங்க? உட்காந்துருங்க. அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் நடந்து கொண்டீர். ஆண்டவர் பேசுற வார்த்தை 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு. 13 வருஷம் ஆண்டவர் என்ன, அவன் எப்படி போயிட்டான்? உத்தமமா நடக்க, தரிசனத்துல நடக்க. தேங்க்யூ. தரிசனத்துல நடக்கல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் இது விளங்காது, ஃபர்ஸ்ட் உன் பேரை மாத்துறேன்,
ஆபிரகாம்னு இருக்கிறதுனால தானே என்ன பண்ற, சோவாரிட்டு அலைகிற, ஆபிரகாம்னு மாத்துற. சாராய், நீ தானே சிண்டு மூட்டிட்டு இருக்கிற, உன் பேரு சாராய் இல்ல, நம்ம சாராள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேரை மாத்தினார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிலைச்சு நிற்க உதவி செய்தார். அது தாமதமாகல. கர்த்தர் 100வது வருஷத்துல நன்மைகளினாலே நிரப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் பேரை மாத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாக்கோபுக்கு பேரை மாத்தினார். என்னன்னு மாத்தினார்? ஆமா, ஆபிரகாமை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை இவன் தான் பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. சாராளுக்கு பேரை மாத்தின உடனே மாலடி கர்ப்பமான பிள்ளை தாட்சி ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பேரை மாத்தின உடனே அவன் அப்பாவா மாறிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய தரிசனத்தினுடைய பாதை இப்படி இருக்குதுன்னு நீ கொஞ்சம் செக் பண்ணிப்பார். நீ தரிசனத்துல தான் நிக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்றாரா, இல்ல எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் நடன்னு சொல்றாரா? நீங்க உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்களும் நானும் தரிசனத்துல சின்ன சபைதாம்மா. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த சபை சின்னதுதான். ஆனா ஒரு ஊழியன் கர்த்தருடைய தரிசனத்துல நிற்கும் போது சபை விருத்தி அடையும். சபை ஜனங்கள் விருத்தி அடைவார்கள். சபை ஜனங்கள் ஆவியில வளருவார்கள். சபை சாட்சியாய் நிற்கும். அல்லேலூயா. தரிசனத்துல நிக்கணும். தரிசனத்துல நிக்கிற ஒரு சபையை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனையோ சபை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்துல ஃபயரா இருந்த சபை, 20 வருஷம் ஆகி அதே 30 ஆத்துமாக்களை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ட்ராக்கு மாறி 13 வருஷம் ஆகுது. ட்ராக்கு மாறி 13 வருஷம் ஆகுது. ஊழியம் யாருது? கர்த்தருடையது. அவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்க அவருக்கு தெரியாதா? அவருடைய ஊழியத்துல நம்ம நிலைச்சு நிற்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்துல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம். நம்புறீங்களா? நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணல, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை நான் பிரசங்கிக்கிறேன். ஏன்னா நம்ம சர்ச்சில் பிரசங்கமாக ஆய்கொண்டிருக்கிறதான அந்த பிரசங்கங்கள் மலை பிரசங்கத்தை குறித்து. ஆனா இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இதை குறித்து பேச சொன்னாருன்னு தெரியல. தரிசனத்துல நிலைச்சு நில்லுங்க. அந்த வசனத்தை கருப்பொருளை வாசிங்கம்மா. குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். 5வது பாயிண்ட், அது நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அது நிச்சயமாய் வரும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்களோ அது நிச்சயமாய் வரும். சும்மா பாஸ்டர் சொன்னான்னு சொல்லாதீங்க. நல்ல தைரியமா, சந்தோஷமா, உண்மையா, விசுவாசத்தோட ஆணித்தனமா சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கியா? எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிப்ரவரி மாசம் 2019வது வருஷம் 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். சட்டார்னு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டுட்டாப்ல. அல்லேலூயா. என் கனவுலாம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துறைமுகத்துக்கும் நான் பிரயாணம் பண்ணணும். இதுதான் என் கனவு. நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, கப்பலில் போயிட்டு வந்து ப்ரமோஷனுக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு அதுக்கான COC வாங்கும் போதும் சரி, யாராவது என்கிட்ட உன் கனவு என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த உலகத்துல மொத்தம் 13,500,000 துறைமுகங்கள் உண்டு. 13,500,000 துறைமுகத்துக்கு நான் போயிடணும். நான் போகாத உலகம் ஊர் இல்லைன்னு சொல்லணும். நான் ஒரு நாள் 80 வயசுல, நான் அப்ப ஆண்டவர் தெரியாது, நான் மரிக்கும் போது நான் எல்லா துறைமுகத்திலையும் காலை வச்சுட்டு ஒரு நல்ல மாலுமியா இருக்கணும். அப்ப எவ்வளவு வரும்னு நினைச்சுக்கங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு அவ்வளவுதான் ஆசை, அவ்வளவு பெரிய ஆசை. எல்லா துறைமுகத்துக்கும் போனோம். ஒன்னு ஆண்டவர், நான் ஊழியத்துக்கு வரேன், ஆனா ஃபுல் டைமுக்கு நான் வர மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? ஆமா, ஏன்னா ஃபுல் டைம்ல இருக்கிற ஊழியர்கள் படாத பாடுகளை நான் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தாங்க, நான் ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் சொன்னார், 4 மாசத்துல உனக்கு நான் ஒரு வேலையை தருவேன், 4 மாசத்துல வேலை தருவேன் சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். கரெக்டா பிப்ரவரி மாசம் சொல்லி ஜூன் மாசம் 1ஆம் தேதி என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஜாயின் பண்றேன். அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். அதுக்கப்புறம் சொல்லிட்டார், நான் கொஞ்ச நாள் தான் அந்த வேலையில வச்சிருப்பேன், எனக்கு நீ முழுசா தேவைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமா, ஆரம்பத்துல நான் அவர்கிட்ட கேட்டது ஃபுல் டைமுக்கு வர மாட்டேன்னு. அப்போ சைலண்டா ஓகேன்னு தலையாட்டிட்டார் எங்க ஏசப்பா. தலையாட்டிட்டு வேலையை கையில கொடுத்துட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லிட்டார், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை ஃபுல் டைம்ல கூப்பிடுவேன். அல்லேலூயா.